டெலிஷன், அடிஷன், கரெக்ஷன் இந்த வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. எல்லா காலத்திலும் நடந்திருக்குது. ஒவ்வொரு தேர்தலின் போது நடக்குது. ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் நேரத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஆண்டுலையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் போய் வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கலாம். டெலிஷன், அடிஷன், கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் செய்யலாம். இது ஏற்கனவே இருக்கிற நடைமுறை தான். எஸ்ஐஆருங்கிறது இன்னைக்கு எதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க சொன்னால், அந்த குடியுரிமையை பறிப்பதற்கு என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த வேலையை திட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் மெயினாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான செய்தி. இதை நாம் எதிர்கொள்வதற்கு பொலிட்டிக்கலா துணிச்சலா நாம் சில முடிவை எடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த வாக்காளர் பட்டியலை சரி பண்றது கூட கைட்லைன்ஸ் இல்லைங்கிறது ஒரு புறம். அதை விட முக்கியமா தேர்தல் நடக்கிற அந்த காலத்தில் ஓராண்டில் இதை செய்யக்கூடாதுங்கிறது சட்டம் இருக்கு. அதுக்கான ஆக்ட் இருக்கு. முன்னால ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடத்தணும், அல்லது ஒரு தேர்தலுக்கு பின்னால நடத்தணும். தேர்தல் நடத்தி முடிச்சுட்டு செய்ய சொல்லலாம். இல்லைன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரட்டும், இந்த வழக்கு முடியட்டும், அதுக்கு பிறகு செய்யன்னு சொல்லலாம். என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துவதற்காக செய்றீங்க.